ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். இது வரைக்கும் நீங்கள்லாம் ராசி பலன் தான் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்குறது அத்தனையுமே லக்ன பலன். இனி ஃபியூச்சரில் நம்முடைய ஆஸ்ட்ரோ சேகரில் லக்னத்துக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பலனை பாருங்கள். நீங்கள் எல்லோருக்குமே உங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரியும். நிறைய பேருக்கு உங்களுடைய லக்கணம் தெரியும், நிறைய பேருக்கு லக்கணம் தெரியாது. இந்த லக்கணத்தின் அடிப்படையில் தான் நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமான பலன்கள் நடக்கும். அப்புறம் எதுக்கு நம்ம இந்த ராசி பலன் பார்க்குறோம்னா, கோச்சாரத்தில் இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அந்த கோச்சார பலனே உங்களுடைய லக்கணத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த மாதம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத வருங்காலங்களில் ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்க்குறோம். இப்போ சிம்ம லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாகவே அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுங்க. எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள், எல்லா கிரகங்களும் பாவகிரகம். ஒரு கிரகம் உங்களுக்கு பிரச்சனையை செஞ்சால் அதே கிரகம் நன்மையும் செய்யும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 3 கிரகம் இருக்குது. 14ஆம் தேதிக்கு அப்புறம் அங்கே ஒரு 4 கிரகம் அங்கே சஞ்சரிப்பாங்க. இந்த 8ல் இருக்கிறது ஏதாவது நன்மையாக தீமையானா ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை. ஆக நன்மைன்னு பார்க்குற போது யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி முன்னோருடைய சொத்து இருந்து கைக்கு வரல, கிடைக்கல, அனுபவிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ நகையாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நமக்கு இன்சூரன்ஸ் பணம் வரல, பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, டிவிடெண்ட் வரல, போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, இந்த மாதிரி யாரெல்லாம் எனக்கு வரலன்னு நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அந்த பணங்கள் தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்பு, அதுவுமே இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தான் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் நிறைய சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம், நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் அது விஷயத்தில் கவனம். நீங்கள் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் மன வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் கணவன் மனைவி உறவு இருந்தாலும் அடிக்கடி 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு பண்ணுற உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இதுதான். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும், அல்லது 2 பேருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. இது உங்கள் பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் பண்ணுங்கள். இதெல்லாமே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மை. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்கள் பெருசாக இந்த மாதம் எதுவும் முயற்சிகள் பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண சக்ஸஸ் ஆகுமானா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. ஆகையினால் பெருசாக நான் எதாவது பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். யாரெல்லாம் நீங்கள் எக்ஸாமினேஷன் இது மார்ச் மாதம் படிக்கிறீங்களோ உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. பட் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்சால் கோச்சிங் சென்டர் போங்க, இல்லை டியூஷன் படிங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய அத்தனை விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள், உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இது அத்தனையும் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் தேவையில்லாத எந்த விஷயத்துலையுமே தலையிடாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறார். ஒரு பக்கம் இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு சில நன்மைகள், ஒரு சில சுமாரான பலன்கள் கலந்து தான் கொடுக்குது. பட் இந்த மாதம் மார்ச் மாதம் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு பெரிய லெவலில் நோயுடைய தாக்கம் இருந்தது. நான் நிறைய லெவலில் பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்ற எந்த மருந்து மாதிரி எனக்கு நோய்க்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல அல்லது குணமாகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நோயுடைய தன்மை குறையும்.
ஏன்னா சனி பயிற்சி ஆக போகிறாரு. அப்படி இருக்கும்போது கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ உங்களுக்கு மெடிசன்ஸ் குறைவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. நோய் மட்டும் இல்லை, எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, ஏதாவது குறையுமா அல்லது கடன்லேருந்து நான் விடுபடுவேனா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இதுவும் சிம்மராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ரொம்ப நாளாக பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, நான் ரொம்ப நாளாக சொந்தமாக இடங்கடம் வாங்கணும், வீடு வாங்கணும், கட்டணம் வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே உண்டு சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய ஆதரவை அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா மகசூல் இருக்குது, லாபம் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பரவாயில்லை. பட் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருங்க. ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்கள் லைஃப்பில் இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணுறேன், இப்போ என் பிஸ்னஸ் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், 2-3 யூனிட் வச்சுருக்கேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நார்மலாகவே இருக்குது. சிம்ம லக்னத்தில் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு. இது வரைக்கும் நான் ஐடியலாக இருந்தேன், வேலை இல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டீங்கிறவங்களுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. நீங்கள் படித்த படிப்புக்கு உங்கள் வயசுக்கு தந்த அனுபவத்துக்கு தந்த வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அத்தனையும் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அதை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்னென்ன காரணத்துக்காக நீங்கள் கடன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க அல்லது சர்வீஸில் இருக்கீங்க, எதில் இருந்தாலும் சரி, லைஃப்பில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. அந்த திருப்தியற்ற மனநிலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மாற்றுங்க, அது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடம்பில் நான் முதலே சொன்னேன், இம்யூனிட்டி பவர் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும்னு அதை பெரிய லெவலில் கூட்டுங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் கூட தோற்றம் இருக்குது, அதுதான். பட் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. பெரிய லெவலில் நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், லாட்ரி டிக்கெட் வாங்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதம் இல்லை. ஆக இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு. அடக்கி வாசிங்க. இந்த மாதம் முழுவதுமே சிம்ம லக்னத்தில் பிறந்த நீங்கள் மகாலட்சுமியை கும்பிடுங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பாக துர்க்கை காளியை கும்பிடுங்க. எல்லாவற்றுக்கும் அழகாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க. நல்லது உங்கள் வாழ்க்கை நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.